வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்டிங் தமிழ் லைஃப் ஸ்டைல். நான் ஒரு 2 நாளாக எடுத்த விளாக் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டே என்னோட பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் பார்க்குறதுக்காக ரூமுக்கு வந்தேன். லக்ஷுக்குட்டி தூங்கும் போதே சைலண்ட்டாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலான்னு தான் நான் ரூமுக்கே வந்தேன். அம்மா வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து பேக்கில் இருக்க துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா பீரோவில் இருந்த துணியுமே கலைஞ்சு கிடந்தது. ஸோ எல்லாத்தையுமே மடிக்கணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி மடிப்போன்னு நினப்பேன். பாப்பா வந்து என்னை மடிக்கவே விட மாட்டா. இன்றைக்கி அவள் தூங்கும்போது மடிக்கலான்னு தான் ரூமுக்கே வந்திருக்கேன். இதுதான் எங்களோட பெட்ரூமு. கட்லுக்கு பின்னாடி இருக்க இந்த கூடையில தான் அழுக்கு துணியெல்லாம் எப்போவுமே போட்டு வைப்பேன். பீரோவில் என்னோட சேலை செக்ஷன் பாருங்கள், அப்படியே வந்து மடிப்பு கலைஞ்சு தான் கிடக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பீரோவில் இருக்க துணியெல்லாம் மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஏதோ தேடுறேன்னு சொல்லிட்டு தேடி எல்லாத்தையும் இழுத்து கலைச்சி போட்டு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் மடிக்கவே முடியல. இன்னைக்கு பாப்பா தூங்கும் போதே மடிச்சிடலாம்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா பாப்பா உள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே எழுந்துட்டா. இதுக்கு மேலே அவள் தூங்குறப்ப மடிக்கணும்னு நினச்சோன்னா இன்னும் நாள் தள்ளிட்டே போகும்னு சொல்லிட்டு எப்படியாவது மடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையை. லக்ஷுக்குட்டி தூங்கி எழுந்ததுமே அழகாக எழுந்து வந்து கேமரா முன்னாடி நின்று ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. இப்போலாம் நக்ஷுக்குட்டி அப்படி தான் பண்ணுறா. கேமரா எங்கேயாவது வச்சுருந்தேன்னா அங்கே முன்னாடி போய் நின்று ஹாய் சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறா. துணியெல்லாம் எப்படி எடுத்து போட்டு மடிக்கிறதுன்னு யோசித்தேன். ஹாலில் கொண்டு போய் மடித்தோன்னா பாப்பா வச்சுட்டு மடிக்க முடியாது. நான் இங்கிட்டு வரும்போது அங்கிட்டு எடுத்து எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சிருவா. அதனால கட்டிலே வச்சு மடிச்சிடலான்னு மஸ்கிட்டோ நெட்டை சுருட்டி வச்சுட்டேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுமே மெத்தையை தூக்கி ஓரம் கட்டியாச்சு. வெயில் காலத்தில் மெத்தையில் படுத்தோன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு தான் ஓரமாக எடுத்து வச்சிட்டோம். மஸ்கிட்டோ நெட்டை மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா பாப்பா படுத்திருந்த பில்லோ அப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து மடித்து வச்சிட்டேன். நக்ஷுக்குட்டி கிட்ட ஒரு ஃபோன் கவர் எடுத்து கொடுத்தேன். அதை வச்சே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. அந்த கேப்பில் தான் நான் துணி மடிக்கலான்னு பீரோவை ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்டோட கபோர்டில் இருக்கிறத மடிச்சிடலான்னு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்படியே எல்லாத்தையுமே சுருட்டி உள்ளே வச்சுருந்துருக்காங்க. அதுதான் ஓப்பன் பண்ணதுமே விழுந்துருச்சு. சரி, இதை அப்புறமா மடிச்சுக்கலான்னு அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னோட சாரீ எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் சாரியை கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில் எங்கேயாவது கட்டிட்டு போயிட்டு வந்தாலே எப்படா கலட்டி போடுவோன்ற மாதிரி தான் இருக்கும். அம்மா சீருக்கு எவ்வளோ சாரீஸ் கொடுத்து விட்டாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் இல்லை ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்குது. மற்ற நேரம் ஃபுல்லாக பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்குது. நான் மட்டும்தான் அப்படியா இல்லை வீட்டில் எல்லா லேடிஸும் அப்படி தானே தெரியல. நீங்க எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு துணி மடிக்கும் போது எனக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு பாப்பா வச்சு. இப்போலாம் நக்ஷுக்குட்டி நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா. சில வேர்ட்ஸ் வந்து நல்லா புரியுது, சில வேர்ட்ஸ் சுத்தமா புரியவே மாட்டேங்குது. அப்படி பேசும்போது சிரிப்பா வரும் அவ பேசுறத பார்க்கும்போது. நம்ம பேசுற மாதிரி அவளும் பேசணும்னு ட்ரை பண்றா. ஆனா அவ பேசுறது ரொம்பவே காமெடியா இருக்கு. பாப்பாவை பேச சொல்லி 4 பூரா உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவளை அழகா பேசுவா. பாப்பா கூட பேசிக்கிட்டே மடிச்சதுல டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா பிரேக் எடுத்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீ போட்டு குடிச்சு அதுக்கப்புறம் அகைன் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட சாரீ, பிளவுஸ், இன்ஸ்கர்ட் இது எல்லாத்தையுமே மடிச்சு எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரீஸ் ஃபுல்லாக அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது. இந்த ஹேங்கர் வந்து ஜென்ஸுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஷர்ட்ஸ் வந்து மாட்டி விட்டுக்கிற மாதிரி. ஆனால் அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரெஸ் எல்லாமே மோஸ்ட்லி மடித்து வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உயரமான கபோர்டில் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அதனால சாரீ இருக்க கபோர்டில் அவங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த உயரமான கபோர்டில் என்னோட காட்டன் சாரீஸ் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சிட்டேன். நம்ம லேடிஸ்க்கு எவ்வளோ பெரிய பீரோ கொடுத்தாலுமே நமக்கு இடமே பத்தாது. ஆனால் ஜென்ஸுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். 2 சைடில் என்னோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே அடுக்கி வச்சிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஒரு சைடு தான் இடமே கொடுத்துருந்தேன். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் இடம் பேலன்ஸ் இருந்தது. அதுலேயுமே என்னோட ட்ரெஸ்ஸை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்க்கணும். சாரிக்கு அப்படியே மேலே இருக்க கபோர்டில் இன்ஸ்கர்ட்டு அப்புறம் ப்ளவுஸ் இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். அப்புறம் கீழே ஒரு கபோர்டு இருந்ததுல ஃபுல்லாக பூனம் சாரீஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன்.
அடுக்கி வச்சிருந்த செல்ஃபை விட இந்த செல்ஃபு சாரீஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட செக்ஷனை அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே இருக்க செல்ஃபில் ஏதாவது முக்கியமான திங்ஸ் வச்சுருப்பாங்கன்னா அதை நான் எடுக்கவே இல்லை. அடுத்ததான் நக்ஷிக்குட்டியோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஏஞ்சல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மடித்து கட்டப்பையில் எடுத்து வச்சிட்டேன். இப்படியே மடித்து பீரோவில் வச்சோன்னா இடம் பத்தாது, ரொம்ப பொஃப்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கட்டப்பையில் வச்சு பீரோவில் வச்சோன்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும். அடுத்ததான் என்னோட சுடிதார் செக்ஷன். சுடிதார் எல்லாத்தையுமே இன்னொரு கபோர்டில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே உள்ள செல்ஃபில் பாப்பாவோட புது ட்ரெஸ் மட்டும் அடுக்கி வச்சிருப்பேன். அப்புறம் நார்மல் ட்ரெஸ், அப்புறம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஹாலில் ஒரு பாக்ஸில் வச்சிருப்பேன் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஃபைனலாக பீரோவில் இருக்க எல்லா துணியுமே மடித்து முடிச்சாச்சு. பீரோவில் என்னோட நியூ சுடிதார்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் செல்ஃபில் ரஃப்யூஸ் ட்ரெஸ் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருப்பேன். அதுவுமே கலைஞ்சதாக கிடந்தது. அதையும் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்து மடித்து வச்சுட்டேன். கீழே இருக்க 2 செல்ஃபில் இருந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். மேலே இருக்க ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ண முடியல. அதை நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரைடே மதியானத்துலேருந்து தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. சரி வாங்கலாமேன்னு பார்த்தா அன்னைக்கு ஃப்ரைடேன்ற நினைப்பே எனக்கு அப்போ தான் வந்தது. அப்போதான் சடனாக எனக்கு பக்கோடா குழம்பு வைக்கலான்னு தோணுச்சு. பக்கோடா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ லஞ்சுக்கு நான் பக்கோடா குழம்பு தான் வச்சிருந்தேன். இந்த பக்கோடா குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் மேரேஜுக்கு முன்னாடி எப்பயாவது வந்து ரேராக தான் இந்த குழம்பு வைப்பாங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதனால அடிக்கடி வைக்க மாட்டாங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பக்கோடா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆனால் நான் சேர்த்துருக்கேன். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். அதே நேரத்தில் மாவுமே ரொம்ப கெட்டியா இல்லாம இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம நார்மலா வந்து நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப கெட்டியா பிசைஞ்சோம்னா ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியா பிசைஞ்சோம்னா ஆயில் குடிக்கும். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாவை எண்ணெயில நீங்க எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி வேணும்னா கையில எடுத்து உதுத்து விட்டாலே பக்கோடா மாதிரி ஆயிடும். நான் வந்து உருண்டை உருட்டி தான் போட்டிருக்கேன். இப்படி உருண்டை பிடிச்சு போட்டீங்கன்னா அழுத்தி உருண்டை பிடிச்சிட கூடாது. லைட்டா வந்து மேலால தான் உருண்டை பிடிக்கணும். அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வேகும். ஆயில் ஊத்தி பொரிக்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, 4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்க்கல. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும்போது 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். ஒன்றுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சம்பா அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி 2 துண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இப்போ குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருண்டைகள் கொஞ்சம் வந்து தண்ணி இழுத்துக்கிறோம். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கணும்னு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த உருண்டைகளை ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம். குழம்போட சேர்த்தே இந்த உருண்டைகளும் கொதிக்கட்டும். அப்போதான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பக்கோடா குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கோடா குழம்புன்னு சொல்லலாம், பக்கோடா உருண்டை குழம்புன்னு சொல்லலாம். இந்த பக்கோடா குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு சைடிஷே தேவையில்லை. ஆனால் நான் வெங்காய வடகம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த வெங்காய வடகம் ரெசிபி ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு கிச்சனில் செல்ஃப் எதுவுமே கிடையாது பாத்திரம் கவுத்துறதுக்குன்னு. 2 அட்டை பாக்ஸை கிச்சனுக்கு அடியில் கவுத்தி அதில் தான் பாத்திரத்தை அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஆன்லைனில் சின்னதாக ஒரு ரேக் ஒன்று பார்த்தேன். சரி இதை இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரீ டைமில் அதை எடுத்து எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 6 செல்ஃப் வர மாதிரியான ரேக் இது. பட் 6 செல்ஃபையும் அடுக்கி வச்சோன்னா எனக்கு கிச்சனுக்குள்ள செல்ஃப் பத்தாது. அதனால 3 நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்பாவே மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. அதில் இவ வேற பாருங்க, மடியில் ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா. அவளையும் வச்சுக்கிட்டே அவங்க அந்த மாட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ள. ஆனால் அவளுக்கு அது ரொம்ப ஹாப்பி. மடியில் ஏறி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தா. ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இனி இதில் பாத்திரத்தை கவுத்துறதான் வேலை. இந்த வேலையெல்லாம் நாளைக்கு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு மேலே வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஆயில் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, புளிஜாடி இதெல்லாம் வச்சுக்கலான்னு வாங்கியிருந்தேன். எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் தான் டெலிவரி ஆச்சு. இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப் மட்டும் ஒரு 1 வீக் முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு. இந்த நைஃப் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அவ்வளோதான், நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.